அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு ஒரு காணொலி ஒன்றை பார்த்திருந்தோம். அதாவது பிரித்தானிய அரசாங்கம் நால்வருக்கு பயண தடை மற்றும் சொத்து முடக்கம் தொடர்பான தடைகளை விதித்திருந்தது. அது தொடர்பில் மகிந்த தரப்பில இருந்து நிறைய கண்டனங்கள் வந்திருக்கு. அது தொடர்பாகவும் இந்த காணொலியில பார்க்க போறோம். தொடர்ச்சியாக ஜோசித ராஜபக்ச அவருடைய நண்பர்கள் இன்றைக்கு கொழும்பு குற்றப்புலனாய்வுல சரணடைந்திருக்கிறார்கள். அது தொடர்பிலையும் பார்க்க போறோம். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி செயலகத்துல ஒரு ராணுவ சிப்பாய் நுழைய முற்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அது தொடர்பிலேயுமே பார்க்க போகின்றோம். அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நேற்றைய தினம் நடந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல நிறைய அமளி துமளிகள் நடந்திருக்கின்றது. அதனுடைய விளக்கங்களையுமே இந்த காணொலியில பார்க்க வரும். தொடர்ச்சியாக ஒரு பெண்ணினுடைய இந்தியாவின் தமிழ்நாட்டில் ஒரு பெண் சீரியல் நடிகையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய காணொலி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அது தொடர்பிலையும் சில விடயங்களை பேசலாம் என்று நினைக்கின்றேன். தொடர்ச்சியாக நான் காணொலிக்குள்ளேயே போவோம். நீங்கள் இப்பதான் முதலா எங்களோட சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னாலும் அல்லது நீங்க இன்னுமே சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்து கொண்டிருக்கீங்கன்னாலும் சப்ஸ்கிரைப் செய்து போட்டு காணொலியை தொடர்ச்சியா பாருங்க. நாங்கள் நேற்றைய தினம் ஒரு காணொலி ஒன்றை பார்த்திருக்கின்றோம். பிரித்தானிய அரசாங்கம் நால்வர் மீதான தடையை விதித்திருக்கின்றது. பயண தடை மற்றும் சொத்து முடக்கம் தொடர்பான ஒரு தடையை விதித்திருக்கின்றது. போர் குற்றங்கள்ல நேரடியாக தொடர்புபட்டவர்கள் என்று சொல்லியும் மனித உரிமைகள் மீறல்களின் காரணங்களால இவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதாவது சவேந்திர சில்வா மற்றும் பாத்தீங்கன்னு சொன்னா வசந்த் கர்ணாகோட, ஜகத் ஜெயசூரிய மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பில இருந்து விலகி போன கருணா ஆமான் உட்பட்ட 4 பேருக்கு இந்த தடை விதிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் நாமல் ராஜபக்ச அவர்களுமே கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். மகிந்த தரப்பில் ஒரு கண்டனம் ஒன்று எழுப்பி இருக்கின்றது. இந்த நிலையில பொதுஜன பெருமனவனுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அவர்கள் ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது வடக்கு மக்கள் யுத்தத்தை மறந்து சிங்கள தலைமையிலான ஒரு தலைமைத்துவத்திற்கு ஆதரவு வழங்கி அந்த அரசை விரும்ப தொடங்கிட்டாங்க. இந்த நிலைமையில நீங்க இராணுவத்தினர் மீதான இப்படியாக குற்றங்களை சாத்துவது, பயண தடைகளை விதிப்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார். அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா விடுதலை புலிகளுடைய அமைப்பு ஒரு பயங்கரவாத அழைப்பு சொல்லிய சர்வதேசத்துல கூறப்பட்டதாகவும் அதை அழித்தொழித்து 15 வருடங்கள் ஆகிய பின்னர் நீங்க இராணுவத்தினர் மீது உங்களுடைய பார்வைகள் வந்திருக்கு சொல்லியும் மகிந்த ஆட்சியின் மீது இருந்த இராணுவத்தினர் குறிவைக்கிறோம் என்று சொல்லியும் இதுக்காக மகிந்த தரப்பு இது ஒருபோதும் அஞ்ச போவதில்லை என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது தொடர்பாக இந்த பிரித்தானியா இந்த தடை தொடர்பாக அரசனுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையில அரசனுடைய நிலைப்பாடு இன்றைக்கு அறிவிக்கப்படும் என்று சொல்லி அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் இன்றைக்கு அது தொடர்பாக நிலைப்பாட்டை வெளியிடுவார் சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கின்றது. பார்ப்போம் அது தொடர்பாக அரசு என்ன விடயத்தை நிலைப்பாடை கொண்டிருக்கிறது சொல்லி. இந்த நிலையில ஸ்ரீதரன் என்பி அவர்களுமே ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். இது நியாயத்துக்கான ஒரு கீற்று என்ற மாதிரி அவர் சொல்லி இருக்கின்றார். உண்மையிலேயே எங்களுக்கு தெரியும் எது பயங்கரவாத அமைப்பு. உண்மையாக இந்த பலாத்காரங்கள், சித்திரவதை, ஆக்கிரமிப்பு எதிராக இப்படிதான் ஒரு நல்ல விடயம் நடந்திருக்கின்றது. அவர்களுக்கான பயண தடையை நிறைய பேர் அங்கீகரித்திருக்கிறார்கள். பார்ப்போம் இந்த அரசு என்ன செய்ய போகின்றது என்று சொல்லியும் அரசு அவர்களை காப்பாற்ற போகிறதா அல்லது அவர்களுக்கான தண்டனையை வழங்க போகிறதான்னு சொல்லி பொறுத்திருந்து பாரு. தொடர்ச்சியா பார்த்தோம்னு சொன்னா கடந்த 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது வெள்ளிக்கிழமை கொழும்பினுடைய இரவு விடுதியில ஜோசித ராஜபக்சர்களால் ஒரு குழப்ப நிலை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அது தொடர்பில் ஜோசித ராஜபக்ச அவர்களோட சென்றிருந்த நண்பர்கள் இன்றைக்கு கொழும்பு குற்றப்புலனாய்வுல சரணடைந்திருக்கிறோம் சொல்லி சொல்லப்படுது. அதாவது அந்த சிசிடிவி காணொலியிலேயே அவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களை சந்தேக நபர்களாக அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களை தேடுறதுக்காக ஒரு போலீஸ் குழு ஒன்று நியமிக்கப்பட்ட நிலையில அவர்கள் தாங்களாகவே சரணடைந்திருக்கின்றார்கள். ஜோசித ராஜபக்ச அவர்களும் அவரது மனைவியாரும் நேற்றைய தினம் அந்த போலீஸ் பிரிவுக்கு போயிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. உண்மையிலேயே மகிந்த ராஜபக்ச அவர்கள் முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கும் போதே அவர்களுடைய பிள்ளைகளுடைய வேலைகள் இப்படி இருக்கின்றதுன்னு சொன்னால் அவர் ஜனாதிபதியாக இருக்கும் போது எவ்வளவு இப்படியான வேலைகளை செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி எங்களை யோசிக்க வைக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே அது எவ்வளவோ நடந்தது எங்களால் மறக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு மற்ற செய்தி. இன்றைக்கு இன்னொரு முக்கியமான விடயம் இந்த ஜனாதிபதி செயலகத்துக்குள்ள ஒரு ராணுவ சிப்பாய் ஒருவர் நுழைய முற்பட்டு இருக்கின்றார். அவரை
கைது செய்திருக்கணும் போலீசார். என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ராணுவ செயலகத்துல வந்து ஒரு சந்தேகத்துக்கு இடமான ஒருவர் வந்து ராணுவ சிப்பாளர் நுழைய முற்பட்டிருக்கிறார். அவரை வந்து அவருடைய பைய வந்து சோதனை செய்து பார்த்த விடத்துல அவருடைய கைப்பையில வந்து துப்பாக்கி குண்டுகள் காணப்பட்டிருக்கு. அதாவது T56 ரக வகையிலான துப்பாக்கியினுடைய குண்டுகள் வந்து கைக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இவர் வந்து அந்த ராணுவத்திலே வந்து, அதாவது ஜனாதிபதி செயலகத்துல வேலை செய்கின்ற ஒரு ஜனாதிபதி ராணுவ பிரிவுல வந்து இவரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். கடந்த 20ஆம் தேதி அவர் லீவ்ல வந்து வீட்டை போயிட்டு வந்திருக்கின்றார். திரும்ப வந்த நேரத்துல வந்து இந்த ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு பணியினரால வந்து அந்த அவருடைய பைய வந்து சோதிக்க முற்படைகள்ல வந்து அவருடைய பையில வந்து இந்த துப்பாக்கி குண்டுகள் இருந்ததை அடுத்து வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இப்படியாக இந்த T56 ரக துப்பாக்கிகள் வந்து இன்றைக்கு நிறைய புழக்கத்துல காணப்படுகின்றது. இதுவும் ஒரு பாதாள உலக கும்பலினுடைய வேலைகளுக்கான திட்டமாக இருக்குமா என்று சொல்லி ஒரு சந்தேகம் எழுந்திருக்கின்றது. என்று சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பாதாள உலக கும்பலத்துல இந்த T56 என்ற ஒரு வகையான துப்பாக்கிகள் வந்து அதிகம் புழங்குகின்றது. அதோடு ஜனாதிபதி செயலகத்துக்குள்ள துப்பாக்கி குண்டுகளோட வார அளவுக்கு அவருடைய பையில இருக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்க கூடும்னு சொல்லியும் போலீசார் மேலதிக விசாரணைகளை வந்து செய்து கொண்டு வார். இறுதியாக 2 விடயங்கள் பற்றி இந்த காணொலியில கேட்க போறேன். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு நடைபெற்றிருந்தது. அதில் நிறைய அமளித்துமணிகள் வந்து நடைபெற்றிருந்தது. உங்களுக்கு தெரிந்த விடயம். குறிப்பாக அர்ச்சுனா மற்றும் இளங்குமரன் அவர்களுக்கு இடையில வந்து வாக்குவாதம் நடைபெற்றிருந்தது. தனிப்பட்ட ஒரு பிரச்சனையாகவே போயிருந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னு சொன்னா, அர்ச்சுனா அவர்கள் யாழ் மாவட்டத்திற்குரிய திட்டம் தொடர்பான கேள்விகளை வந்து கேட்டிருக்கின்றார். அதனுடைய தொடர்ச்சியாக அர்ச்சுனா அவர்களுக்கும் இளங்குமரன் அவர்களுக்கும் இடையிலே வாக்குவாதம் போயிருக்கின்றது. அதுல வந்து அர்ச்சுனா, அதாவது இளங்குமரன் அவர்கள் வந்து, நீங்கள் வந்து கேம்பஸ் காலத்துல பெண்கள்கிட்ட அடி வாங்கின கதை எல்லாம் இருக்குன்னு சொல்லி இவர் சொல்ற, நீங்க கரண்ட் பில்லுக்காக நாயினி நாயினிக்குமோன்னு சொல்லி போய் கரண்ட் பில் எழுதின காலம் எல்லாமே இருக்குன்னு சொல்லி இவர் இப்படியாக இவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் வந்து போய்கொண்டிருக்குது. மற்றது இளங்குமரன் அவர்கள் வந்து இளைஞருடைய சனத்தொகை 2,20,000 என்று சொல்லி சொன்ன காணொலியும் தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல வந்து பரவலாகி கொண்டிருக்கின்றது. ஆக இப்படியாக அவர்களுக்கு இடையில வந்து தனிப்பட்ட ஒரு உரையாடலாக அது போய்கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கையில அந்த அபிவிருத்தி குழுவினுடைய தலைவரால கூட அந்த கூட்டத்தை வந்து அந்த விவாதத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது. இந்த நிலையில ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் வந்து அடே அர்ச்சுனா என்று சொல்லி ஒரு வார்த்தை ஒன்றை விட்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக நிப்பாடடா குமரன் என்று சொல்லியுமே வார்த்தையை குறிப்பிட்டிருக்கின்றார். இது வந்து சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ச்சியாக இடம்பெற்ற ஊடக வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருமையில இல்ல வன்மையில இல்ல, நான் வேணும் என்று சொன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து கீழ்மையிலும் பேசுவேன் என்று சொல்லியும், சிவபூசையில கரடி நுழைஞ்சது மாதிரி அர்ச்சுனா அவர்களுடைய செயற்பாடு இருந்ததுன்னு சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அடிப்படையாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து சபை நாகரிகம் என்றா என்னன்னு சொல்லி தெரியல. அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து தனிப்பட்ட வன்மங்களை காட்டுவதற்காக அந்த ஒருங்கிணைப்புக்குள்ள வந்து அமைந்து விட்டது என்பது வந்து உண்மையா ஒரு கவலைக்குரிய விடயமாகும். 5 வருடங்களுக்கு இப்படியான உறுப்பினர்களை நம்பி எங்களுடைய ஆட்சியை கொடுத்திருக்கிறோம் நினைக்கும் போது எங்களை நாங்களே சாடிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்கின்றோம். உள்ளூராட்சி தேர்தலில் வந்து நாங்கள் கவனமாக வாக்களிக்க வேண்டும், சரியான தலைமைகளை தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு, இன்னொரு விடயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல அதிகமாக மீம்ஸ்கள்ல பேசப்பட்ட ஒரு விடயம் வந்து ஸ்ருதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சீரியல் நடிகை ஒரு பெண்ணினுடைய காணொளி வந்து வெளியாகி இருக்கின்றது. அவருடைய ஒரு ஆபாசமான காணொலி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. ப்ரொடியூசர் அவர் வந்து வாய்ப்புக்காக தான் வாய்ப்பு தருவதாக சொல்லி அந்த பெண்ணை வந்து சில விடயங்களை செய்ய சொல்லி கேட்டிருக்கின்றார். அந்த பெண்ணும் வந்து அவர் கேட்ட விடயங்கள் எல்லாமே வந்து சொல்லி இருக்கின்றார். இதை வந்து அந்த ப்ரொடியூசர் ரெக்கார்ட் செய்து இன்றைக்கு வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து வெளியாகி இருக்கின்றார். அது வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றதை தாண்டி நான் இதுல அந்த பெண் செய்த விடயங்களை சரி என்று சொல்லி நான் சொல்ல வரையில, அதாவது வாய்ப்புக்காக இப்படி செய்தது நான் சரின்னு சொல்லி சொல்ல வரையில, ஆனா வாய்ப்புக்காக இப்படி செய்யலாம்னு சொல்லி இப்படி கேட்கலாம்னு சொல்லி நினைக்கிற ஒரு ஆணினுடைய மனநிலையும் அந்த லிங்க் வெளியானதும் அதை அந்த காணொலி வெளியானதும் அதை கேட்டு திரிஞ்ச இன்பாக்ஸ்ல கேட்டு திரிஞ்ச ஆண்களா இருக்கட்டும் சரி, அதை பார்த்த ஆண்களா இருக்கட்டும் சரி,
அந்த பகிர்ந்த ஆண்கள் எல்லாருமே வந்து அந்த பெண்ணினுடைய காணொலியை பகிர்ந்து ஆரம்பத்தில் அதாவது அந்த பெண்ணை அப்படி கேட்டு பகிர்ந்தவனை விட மோசமானவர்கள் சொல்லி தான் சொல்ல முடியும். அப்படியான ஒரு விடயம் உங்களுடைய குடும்பத்தின் ஒரு பெண்ணுக்கு நடக்கின்ற போது நாங்கள் அப்படி செய்வோமான்னு சொல்லி அந்த பெண்ணில் எடுத்து யோசிக்க வேணும். உண்மையா அந்த அந்த காணொலியை பற்றி நிறைய பேர் எழுதி கொண்டு பாரு, நம்ம அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னா பாவமா இருக்குன்னு சொல்லி வாய்ப்புக்காக அவர் கேட்கிற எல்லா விடயங்களையுமே அந்த பெண் வந்து காணொலியில செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி உண்மையா இந்த அரக்கனாக இருக்கின்ற தொலைபேசியை நம்பி எப்படி ஒரு பெண் வந்து இப்படி போக முடியும் என்றது வந்து உண்மையான ஒரு கேள்விக்குறியானபடி இன்றைக்கு போன்ல இவ்வளவோ தொழில்நுட்பம் இருக்கு, ஸ்கிரீன்ஷாட், ஸ்கிரீன் ரெக்கார்டுன்னு சொல்லி நிறைய விடயங்கள் இருந்தும் அவரை நம்பி அந்த பெண் வந்து அப்படி அதுவும் வாய்ப்புக்காக அப்படி செய்தது வந்து ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது. இதுல அந்த பெண்ணினுடைய தவறு என்பதையும் தாண்டி அதை கேட்ட ஆண் இப்ப பெண்கள்கிட்ட வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி இப்படியான ஒரு விஷயத்த கேட்கலாம் என்ற ஒரு மனநிலையும் மற்றது வந்து அதை பகிர்ந்த பார்த்த ஒவ்வொருத்தரிலையுமே வந்து அந்த 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 ப்ரொடியூசருடைய கோரமுகம் நான் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு தயவு செஞ்சு இப்படியான விடயங்களை பகிராதீர்கள். நீங்க பகிர்றது வந்து அந்த பெண்ணினுடைய அந்த நீங்க ஒவ்வொரு தடவையுமே பகிரும் போது வந்து அது வந்து ஒரு 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 பிழையான விடயத்துக்கு வந்து உந்துகோலாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு தயவு செஞ்சு அதை பகிராதீர்கள். அப்படியான உங்களுக்கு அந்த 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 காணொலியை பார்க்க வேணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்களும் அந்த ப்ரொடியூசர்ல ஒருத்தர் சொல்லிக்கொண்டு நாளைக்கும் முக்கியமான செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்களுடைய